அந்த ஊர் வந்து சிவகங்கைக்கும் பக்கத்துல, புதுக்கோட்டைக்கும் பக்கத்துல, ராமநாதபுரத்துக்கும் 3க்குமே நடுவுல இருக்கு. 3 ஊர்களுக்குமே நடுவுல அந்த கோட்டை இருக்குது, மண் கோட்டை. அதுலதான் இந்த உடையார் ரகுநாத சேதுபதியை இவர் குறுநில மன்னர் அப்படின்னு அந்த விஸ்வநாத நாயக்கர் அறிவிக்கிறார். அவருடைய வாரிசுகள் அது என்ன செய்யறாங்கன்னா அந்த சேதுபதி மன்னர் ஆட்சியை கொண்டு வர்றாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா கூத்தன் சேதுபதினு ஒருத்தர் வர்றார். இவர்கள் 2 பேருமே அப்பனும் மகனும் 33 வருஷங்கள் அந்த பகுதியை பண்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த வாரிசுகளாக வந்தவரில் முக்கியமானவர் தான் கிழவன் சேதுபதி. சொல்ல போனா 1690 வருடங்கள்ல 1601ல இந்த உடையன் ரகுநாத சேதுபதினா 1690களில் கிழவன் சேதுபதி வரார். ஒரு 90 வருஷம், ஒரு கொள்ளு பேர. இந்த காலகட்டத்தில் தான் சேதுபதி மன்னர்களுடைய அந்த வீச்சு வந்து பெரிய அளவுல இருக்கு. அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மன்னராட்சி நடத்துறாங்க. நாயக்கர்களுக்கு வந்து கட்டுப்பட்டாலும் கூட ஒரு சுதந்திரமான ஒரு மன்னராட்சி. ராமநாதபுரம் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை, சிவகங்கை எல்லாத்தையும் அவங்க ஆட்சி பண்றாங்க. அதை விட முக்கியமானது என்னன்னா அந்த கடற்கரை பகுதி, பே ஆஃப் பெங்கால் சொல்லக்கூடிய வங்காள விரிகுடா இருக்கு பாத்தீங்களா, அதாவது தொண்டி துறைமுகம், ராமேஸ்வரம், பாம்பன், சொல்ல போனா பெரியபட்டணம், கீழக்கரை, அப்படியே அந்த வரைக்கும் ஏர்வாடி, காயல்பட்டினம் வரைக்கும் அந்த கடற்கரை பகுதியை முழுக்க வந்து இவர்கள் ஆட்சி செய்யறாங்க.